எப்படி பாருங்க. உங்களதான் தேர்ல அந்த பக்கம் போட்டோ பின்னாடி இங்க பாருங்க இங்க பாத்துருங்க. இதுதான் இந்தியாவோட டெவலப்மெண்ட். கையில காசு இல்லதுடா அக்கா தாங்க. இந்த பக்கம் வந்து ஃபர்ஸ்ட் கட்டா இந்த பக்கம் மேடம் டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிட்டோம். இதுதான் மோடிஜியோட மிகப்பெரிய முன்னேற்றம் இல்லையா? ஒரு டிஜிட்டல் பேமெண்ட்லாம் 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க எல்லாம் பாத்தீங்க. நான் ஒரு அக்கா நம்ம சாலை ஓரத்துல வடை சுட்டுட்டு இருந்தாங்க. வடையை வாங்கி சாப்பிட்டோம். அந்த கடையோட முதலாளி ஒரு பெண் டிஜிட்டல் பேமெண்ட் வச்சிருக்காங்க. இதை விட மோடி அவர்களின் சாதனையை நான் எப்படி சொல்ல முடியும்? இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னால் நம்ம பார்த்தோமா? பார்க்கல. ஆக நாம பிரச்சாரம் செய்ய வேண்டும் இல்ல, மோடி அவர்களின் வளர்ச்சி கடைகோடி மக்களுக்கு சென்று சேர்ந்து இருக்கிறது. இதுவே எங்களுக்கு பெரிய பிரச்சாரம். நாங்க பிரச்சாரம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அதனால நிச்சயமாக மக்கள் தாமரைக்கு வாக்களிப்பார்கள். குறிப்பாக தென் சென்னைக்கு தாங்கள் நினைத்தால் ஓடோடி வருகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நான் அவர்களுக்கு அப்படிப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பேன். ஏனென்றால் 40 ஆண்டு காலம் இதே தொகுதியில் தான் நான் வசிக்கிறேன். அதனால மக்களின் மக்களாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வாக்காளராக தான் இந்த தேர்தலை சந்திக்க போறேன், வேட்பாளரா இல்ல. ஏன்னா வாக்காளராக இருக்கும்போது எனக்கு எல்லா பிரச்சனைகளும் தெரியும். அதனால மக்களின் அன்பை நாடி ஆளுநரிலிருந்து அக்காவாக வந்திருக்கிறேன். மக்கள் என் அன்பை புரிந்து கொண்டார்கள் என்பதற்கு ஏறக்குறைய 4.5 ஆண்டுகளுக்கு பின்பு பொதுமக்களை பார்க்கிறேன். ஆனால் அவர்களின் ஆசீர்வாதம் 3வது மாடியிலிருந்து 4வது மாடியில் இருந்தெல்லாம் என்னை நாடி கையாட்டும் பொழுது உண்மையிலேயே நான் ஆளுநர் பதவியை துறந்தது ஒரு நல்ல முடிவு என்றும், இந்த ஆட்சிக்கு முடிவு கட்டுவதற்கு அது உதவியாக இருக்கும், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு முடிவு கட்டுவதற்கு அது உதவியாக இருக்கும் என்றும் நான் நிச்சயமாக நம்புகிறேன். தமிழகத்தில் தூத்துக்குடியில பிரச்சாரம் பண்ணும்போது சொல்லியிருக்காரு, மோடி அவர்கள் வந்து செய்த சாதனையை சொல்லாம எதிர்கட்சிகளோட விமர்சித்து தான் பிரச்சாரம் பண்றாரு. மோடி அவர்கள் சாதனையை சொல்லவே வேண்டியது இல்லைங்க. சாதனையை மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இங்க ஏற்கனவே சொன்னேன், ஒரு தெருவோர கடையில ஒரு அக்கா வடை சுட்டுட்டு வடை வித்துட்டு டிஜிட்டல் பேமெண்ட் வாங்குறாங்கன்னா இதுக்கு மேல நீங்கள் நேரடியா பார்த்தப்புறம் அண்ணன் ஸ்டாலின் ஒரே ஒரு முறை இந்த கடைக்கு வந்துட்டு போக சொல்லு. அண்ணன் ஸ்டாலின் இந்த கடைக்கு வந்து வடை சுடுறதையும் ஒரு அக்கா வடை சுடுறதையும், நீங்க வடை போச்சே, நீங்க வடை வியாபாரம் செய்ய முடியாது, வடை கையில எங்களுக்கு கிடைச்சிருச்சு, உங்களுக்கு தான் வடை போச்சு, அதனால எங்களுக்கு ஒன்றும் இல்ல, ஒரு அக்கா வியாபாரம் செய்யறாங்க, டிஜிட்டல் பேமெண்ட் இருக்கு, அதனால நீங்க வந்து மோடி அவர்கள் பிரச்சாரம் செய்ய வேண்டாம், நான் பிரச்சாரம் செய்ய வேண்டாம், இந்த மக்களே தனது பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறார்கள் என்பதுதான் எனது கருத்து. திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு, விரும்பி வந்துட்டேன்னு சொல்லு, தென் சென்னை மக்கள் எனக்கு ஆதரவு தருவார்கள், தாமரைக்கு வாக்களிப்பார்கள் என்று சொல்கிறேன். தமிழகத்துல சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான். அவர் சொல்லிட்டே இருக்க நாங்க கால் ஊன்றி கொண்டே தான் இருப்போம். அதனால கவலையே இல்லை.